அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஒரு மனிதன் எந்த அளவுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும், உயர்ந்த இடத்துல இருந்தாலும், ஆனால் ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பிறரிடம் தேவையாகக்கூடியவனாகத்தான் இருக்கிறான். இறைவன் ஒவ்வொரு மனுஷனையும் பிறரிடம் தேவையாகும்படி தான், பிறரிடம் உதவி பெறக்கூடிய அந்த சூழ்நிலைகளில் தான் இறைவன் ஒவ்வொரு மனிதனையும் படைத்திருக்கிறான். இறைவன் மட்டும்தான் எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் எதனின் பக்கம் தேவையற்றவனாக இறைவன் மட்டும்தான் இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் ஒரு மனுஷன் மற்றொரு மனுஷனை சார்ந்து தான் இருக்கணும். அந்த சார்ந்து இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் கூட அவசியமானதுக்கு தேவையானதுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும். எப்பொழுது ஒரு மனுஷன் அவசியம் இல்லாததுக்கு தேவையற்றதற்கெல்லாம் பிறரை சார்ந்து வாழக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு வந்து விடுகிறானோ, அப்பொழுதே அவன் கண்ணியத்தையும் மரியாதையும் மனிதத்துவத்தையும் இழந்து விடுகிறான் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை எல்லா விதத்திலும் இறைவனை சார்ந்துதான் இருக்க வேண்டும் என்ற விதத்தில் பக்குவப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். நபி தோழர் சௌபான் ரலியல்லாஹு தஆலானு அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சுனன் அபுதாது மற்றும் சஹீஹ் இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் நூறுகளில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மைய தகப்பல்லி பி வாஹிதத்தின், எந்த ஒரு சூழ்நிலைக்கு எந்த நபரிடமும் தேவையற்ற விஷயத்துக்கு கையேந்தாமல், எந்த ஒரு விஷயத்துக்கும் பிறரை சார்ந்து இருக்காமல் இருப்பதற்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்கிறாரோ, என்னிடம் யார் பொறுப்பேற்றுக் கொள்கிறாரோ, அத்தகப்பல் லஹுல் ஜன்னா, அவருக்கு நான் சொர்க்கத்தை கொண்டு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவி சௌபான் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இந்த ஹதீஸை கேட்டதற்கு பின்னால் ஆனால் அஸ்அலுன்னாஸ ஷையா, எந்த ஒரு மனிதனிடம் எந்த ஒன்றையும் நான் கேட்டதே கிடையாது என்று சௌபான் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லிட்டு அவங்களுடைய நிலையை விவரிக்கிறாங்க. ஒரு குதிரையில் போகக்கூடிய நேரத்தில் சாட்டை அதுக்கு அவசியம், அதை விரட்டக்கூடிய சாட்டை அவசியம். வேகமாக போகக்கூடிய நேரத்தில் சாட்டை கீழே விழுந்தாலும் கூட அந்த சாட்டை யாராவது எடுத்து தரமாட்டாங்களா என்ற எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் வந்தது கிடையாது. யாரிடம் அதுக்காண்டி கூட உதவி கேட்டது கிடையாது. நானே கீழே இறங்கி அதை எடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு நான் ஆகிவிட்டேன் என்று சௌபான் ரலியல்லாஹு தஆலானு அவர்கள் அறிவிக்கிறாங்க. சுய மரியாதை என்ன என்று சொன்னால், தன்னுடைய தேவைகளை அல்லாஹ்னுடைய உதவினால் முடிந்த அளவுக்கு நாமே நிறைவேற்றி கொள்வது தான். முடியாத பட்சத்தில் பிறரிடம் தேவையாகுவது என்பதும் அதுவும் ஒரு சுய மரியாதை தான். இதைத்தான் நபி அவர்கள் விரும்பினார்கள்.